கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 9:8, மேத்யூ 9:8. ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்ப ஜனங்கள் என்ன பார்க்குறாங்க? இத பார்த்தா அவங்களால என்ன பண்ண முடியல? ஒரு ஆச்சரியம் தாங்க முடியல. எப்படி இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்ய முடியும்? அப்படின்னு சொல்லி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா என்ன, ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லக்கூடிய, ஏன்னா ஒருத்தருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்றவராய் இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இங்க நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு திமிர்வாதக்காரனை முழுமையாக ஒரு பூரண குணப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறாரு. அதனால நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா அற்புதங்கள் அதிசயங்கள் என்ன பண்ணணும்னா, நம்மளை கொண்டு போய் தேவனோடு விசுவாசத்தில் சேர்த்து தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடியதாக இருக்கணும். நம்ம இதற்கு முன்பாக பார்த்தோம், மத்தேயு 8வது அதிகாரத்தில் பார்த்தோம், 27வது வசனத்தில் அவர் படகுல வரும்போது, அங்கே படுத்திருக்கும்போது அவங்க என்ன செய்ய போகிறாங்க, ஐயையோ நாங்கள் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, காற்றையும் கடலையும் அதட்டின உடனே மத்தேயு 8வது அதிகாரம் 27வது வசனத்தில் பார்க்குறோம், அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். என்ன, இயற்கைக்கு அப்பாற்பட்ட இயற்கையும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் இவர் செய்கிறாரே என்று சொல்லக்கூடியதாக ஒரு காரியத்தை அங்கே பார்க்கிறோம். அதே மாதிரி அவருடைய போதனை, ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய போதனை தேவனிலிருந்து வந்தது என்பதை காட்டும் விதமாக அவர் செய்த போதனை அவர்களை ரொம்ப தாக்குனதை நம்ம பார்க்கிறோம். யோவான் 7வது அதிகாரத்தில் கூடார பண்டிகைக்காக எருசலேமுக்கு வராரு. எருசலேமுக்கு அங்கே தேவாலயத்தில் அவர் போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய போதனைகள் எல்லாம் கேட்டுட்டு யோவான் 7வது அதிகாரம் 15வது வசனத்தில், அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். என்ன ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியம். இங்கேயும் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இவரால் இவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் அற்புதம் செய்ய முடிஞ்சது, எப்படி தேவன் மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அதே மாதிரி இயற்கை அவர் அடக்கும்போதும் அங்கேயும் பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அதற்கு பின்பாக அவருடைய வேத அறிவை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய காரியம். இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை, அவருடைய காரியங்களை குறித்து ஆச்சரியப்படுகிறவர்கள் அநேகர்கள் உண்டு. ஆனால் அவரை விசுவாசித்து அவருக்கென்று வாழுகிறவர்களாய் இருக்கிறாங்களா? இதுதான் கேள்வி. ஏன்னா அன்றைக்கு வேதபாரகர்கள் பார்த்தாங்க, ஜனங்கள் பார்த்தாங்க, கூட இருந்த சீஷர்கள் பார்த்தாங்க, அங்கேருந்து திரளான ஜனங்களும் பார்த்தாங்க. ஆனால் அதில் எவ்வளவு பேர் கர்த்தர் மேலே உண்மையான விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த மக்கள்? சிந்திச்சு பாருங்க. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கும் வேத வசனத்தை கர்த்தரை விசுவாசியாமல் கர்த்தருக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காம வேத வசனத்தை வாசிக்கிறவங்க உண்டு. என்ன ஆச்சரியமா இருக்கா? ஆமாம், நாங்கள் இருக்கிற லண்டனில் இருக்கிறேன், நிறையா பேர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நல்லா வரணும், நாங்கள் இங்கிலீஷ் நல்லா படிக்கணும், அதுக்காக இங்கிலீஷ் சர்ச்சுக்கு போனோம், பைபிள் வாசித்தா இங்கிலீஷ் லாங்குவேஜ் நல்லா வரும்னு சொல்லி பைபிள் வாசிக்கிறவங்க உண்டு, தெரியுமா? ஆமாம். ஏன்னா அவங்க என்ன பார்க்குறாங்க, இது பைபிளுங்கிறது ஒரு லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணும், எங்களுடைய மொழியை உயர்த்தி கொடுக்குங்கிறக்காக வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் சபைக்கு வர்றது எதுக்கு வராங்க? வந்தால் இங்கே நல்ல ஐக்கியம் இருக்கும், இங்கே நல்ல சாப்பாடு இருக்கும், எல்லாம் நல்லா ஒருத்தர் உதவி செய்வாங்க, இங்கே நான் நல்லா பிஸ்னஸ் பண்ண முடியும், இப்படி அநேக தவறான நோக்கங்களுக்காக வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன, எனக்கு எப்படியாவது அற்புதம் செஞ்சிட மாட்டாரா, அதிசயம் செஞ்சிட மாட்டாரான்னு வரக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, எந்த ஒரு அதிசயமாக இருந்தாலும், எந்த ஒரு அற்புதமாக இருந்தாலும் என்ன செய்யணும்னா, அது உங்களை கொண்டு போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களாய் அவரை என்னுடைய தேவன் என்று ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழக்கூடிய மக்களாய் மாற்ற வேண்டும்.
அதுதான் உண்மையான அதிசயம், அதுதான் உண்மையான அற்புதம். அப்போ ஒரு அற்புதம் வரும்போது, ஒரு அதிசயம் நடக்கும்போது, அந்த அதிசயத்தை காண்கிற, அந்த அதிசயத்தை ருசிக்கிற எந்த ஒரு மனுஷனும், மனுஷியா இருந்தாலும், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகர், அவர்தான் என்னுடைய தேவன் என்று அவரை ஏற்றுக்கொண்டு வாழும்போது தான், அது உண்மையான அதிசயமாக, அற்புதமாக இருக்கும். இல்லைன்னா, அதிசய அற்புதத்தை பார்த்து பிரமிப்பாங்க. ஆனா, அவர்கள் சீஷர்களாய் மாற மாட்டார்கள். நீங்க எப்படி? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.